ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ 1 அப்படின்னா ஒன் டிஜிட் நம்பர் வரணும். 10 அப்படிங்கும்போது 2 டிஜிட் பக்கத்தில் ஒரே ஒரு 0 சேர்த்துக்கணும். 100 அப்படிங்கும்போது 100. 1000 அப்படின்னா 1 போட்டு 000. 4 டிஜிட் நம்பர் இருக்கும். 10,000 அப்படின்னா 10 போட்டு 1000 3 0 போடணும். இப்போ என்ன லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட் பக்கத்தில் ஒரு கமா வச்சுக்கோங்க. 100,000 அப்படின்னா 100 போட்டுக்கோங்க. 1000 அப்படிங்கும்போது 3 0 போடுவோமா? 1 2 3 3 0 போட்டுருங்க. 1 2 3 அங்கே 3 பக்கத்தில் ஒரு கமா போட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 100,000 அப்படிங்கும்போது அதை நம்ம 1 lakh அப்படின்னு சொல்லுவோம். அதை 100,000ன்னு சொல்லலாம். இப்போ மில்லியன் அப்படின்னா 100,000 போட்டுக்கோங்க. இப்போ அதில் 3 டிஜிட் வச்சு ஒரு கமா போட்டுருங்க. இந்த சைடு அது என்ன ரைட் சைட்லேருந்து தான் போடணும் கமா. 10 மில்லியன் அப்படின்னா 1 போட்டு 000. இப்போ 3 டிஜிட் தள்ளி ஒரு கமா போட்டுருங்க. அதே மாதிரி 100 மில்லியன் அப்படின்னா 1 போட்டு 0. இப்போ 3 டிஜிட் வச்சு கமா போடுங்க. பில்லியன் அப்படின்னா 100,000,000,000. இப்போ 3 டிஜிட் வச்சு கமா வைக்கலாம். இங்கே ஒரு கமா, நெக்ஸ்ட் ஒரு கமா. நெக்ஸ்ட்டு 10 பில்லியன் 1 போட்டு 0. ஒரு 0, நெக்ஸ்ட் ஒரு 0. இப்போ 3 டிஜிட் வச்சு கமா வச்சுக்கோங்க. லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட் நம்பர் வச்சு நம்ம கமா வச்சுக்கணும். 100 பில்லியன் அப்படின்னா 100,000,000,000. இப்போ 3 டிஜிட்லேருந்து கமா வச்சுக்கோங்க. கமா, நெக்ஸ்ட் 3 டிஜிட் தள்ளி ஒரு கமா. இப்போ ட்ரில்லியன் 1 போட்டு 0. இப்போ கமா வச்சுக்கலாம் 3 டிஜிட் தள்ளி. இங்கே ஒரு கமா, நெக்ஸ்ட் 3 டிஜிட் தள்ளி ஒரு கமா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10 ட்ரில்லியன் 100,000,000,000. லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட் வச்சு கமா வச்சுக்கலாம். ஒரு கமா, நெக்ஸ்ட் 3 டிஜிட் தள்ளி 1 கமா, நெக்ஸ்ட் 3 டிஜிட் தள்ளி 1 கமா. 100 ட்ரில்லியன் 100,000,000,000. இப்போ 3 டிஜிட் கமா வச்சுக்கலாம். 1 2 3 1 2 3 இங்கே ஒரு கமா, இங்கே 1 2 3 ஒரு கமா, இங்கே 1 2 3 1 கமா. ஓகேவா? இந்த மாதிரி நம்பர் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா நம்ம அது 4 டிஜிட் நம்பர் இருந்துச்சுன்னா அது 1 10 100 1000. அப்போ 4 டிஜிட் வரும்போது அங்கே 1000 வந்துடும். இதே 5 டிஜிட் வரும்போது நீங்கள் அதை சொல்லி பாருங்கள். 1 10 100 1000 10,000. இந்த மாதிரி இது 5 டிஜிட் வரும்போது அந்த மாதிரி 10,000 வரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்?
இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட நம்பர் சிஸ்டம் வந்து இருக்குது. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இது புரிஞ்சிருச்சுன்னா பெரிய நம்பர்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக படிச்சிடலாம். இது ரொம்ப பேசிக்கான விஷயம். இதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.